தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்ட வழக்கு பாதுகாப்பு தரப்பை கதிகலங்க வைத்த தீர்ப்பு. சிறந்த நாட்டை உருவாக்க ஜனாதிபதி அழைப்பு, மே தின செய்தியில் கோரிக்கை. எரிபொருள் திருத்தம் தொடர்பில் சற்று முன் வெளியான அறிவிப்பு. களை கட்டும் மே தின நிகழ்வுகள், அரசியல் கட்சிகள் பல பரீட்சை. செம்மணி அகழ்வு பணிகளை தொடர்வதா, புதிய ஸ்கேன் முடிவுகளின் பின்பே இறுதி முடிவு. தையிட்டு விகாராதிபதிக்கு பிரதேச சபை தவிசாளர் கடிதம். விரிவுரையாளர் கொலை சம்பவம், சந்தேக நபர்களுக்கு விளக்கமறியல் நீடிப்பு. உழைக்கும் மக்களின் வாழ்க்கை தரம் உயர்த்தப்படும் பிரதமர். அரசாங்க நிதி பற்றிய குழுவின் அழைப்பை திரைசேரியின் செயலாளர் மறுக்க முடியாது, சுமந்திரன் சுட்டிக்காட்டு. மீண்டும் ஈஸ்டர் தாக்குதல் விவகாரத்துக்குள் வந்த மைத்திரி, நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட வாக்குமூலம். டொலர் மாயம், நிதியமைச்சுக்கு கால அவகாசம். தொடர்பான விரிவான செய்திகள். இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்று முன்தினம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்ற போது வழங்கப்பட்ட தீர்ப்பு பாதுகாப்பு தரப்பில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் ஒருவருக்கு புகலிடம் அளித்து அவர் நாட்டிலிருந்து தப்பிச் செல்ல உதவியதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்த முன்னாள் கடற்படை தளபதியும் முன்னாள் பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரியுமான அட்மிரல் ரவீந்திர விஜய குணரத்னவை விடுவித்து பிறப்பிக்கப்பட்டிருந்த உத்தரவு பிழையானது என கோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று முன்தினம் தீர்ப்பளித்தது. அதன்படி அவரை மீண்டும் ஒரு பிரதிவாதியாக வழக்கில் சேர்த்து அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுமாறு கோட்டை நீதவான் இசுரு நெத்திகுமார குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உத்தரவிட்டார். இந்த வழக்கு தொடர்பாக முன்னதாக விசாரணை நடத்தப்பட்ட போது சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில் முன்னாள் நீதவானால் ரவீந்திர விஜய குணரத்னவை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் அந்த விடுவிப்புக்கு எதிராக பாதிக்கப்பட்ட தரப்பினர் முன்வைத்த நீண்ட சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதவான் இசுரு நெத்திகுமார முன்னாள் நீதவான் வழங்கிய அந்த உத்தரவு குறைபாடுடையது என்பதால் ரவீந்திர விஜய குணரத்னவை மீண்டும் ஒரு பிரதிவாதியாக வழக்கில் சேர்க்குமாறு தீர்ப்பளித்துள்ளார். மேலும் நீதியை நிலைநாட்டுவதற்காக தலையிடுவதற்கு சட்டமா அதிபருக்கு இருக்கும் பொறுப்பு குறித்தும் நீதவான் இங்கு விரிவான விளக்கம் ஒன்றை சமர்ப்பித்திருந்தார். 11 இளைஞர்கள் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் நீதிமன்றத்தை புறக்கணித்து வந்த லெப்டினன்ட் கமாண்டர் சந்தன பிரசாத் கெட்டியாராட்சி எனும் சந்தேக நபருக்கு கடற்படை விடுதியில் பாதுகாப்பாக தங்குவதற்கு வசதி வழங்கியமை மற்றும் அந்த சந்தேக நபர் சட்டத்திலிருந்து தப்பி நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தமை ஆகியவையே முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ரவீந்திர விஜய குணரத்னவுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள பிரதான குற்றச்சாட்டுகளாகும். தனித்துவமான வெற்றிகளுக்காக தோள் கொடுத்த இந்நாட்டின் உழைக்கும் மக்களுக்காக தேசத்தின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 2007ஆம் ஆண்டுக்கு பிறகு நாட்டின் அதிகூடிய அரச வருமானத்தை பெற்றமை, முதன்மை கணக்கில் மேலதிக இருப்பை பேணியமை, பொருட்கள் மற்றும் சேவை ஏற்றுமதி வருமானம் 17 பில்லியன் டாலர்களை தாண்டியமை, இலங்கை வரலாற்றில் அரச வருமான இலக்குகளை விஞ்சிய ஒரே ஆண்டு மற்றும் அதிகூடிய வெளிநாட்டு பணப்பரிமாற்றத்தை பெற்றமை உட்பட நாட்டின் முக்கிய பொருளாதார காரணிகளில் பல குறிப்பிடத்தக்க வெற்றிகளை நாம் பதிவு செய்துள்ளோம். இத்தகைய தனித்துவமான வெற்றிகளுக்கு தோள் கொடுத்த இந்த நாட்டின் உழைக்கும் மக்களுக்கு தேசத்தின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். அதேபோல் உழைக்கும் மக்களின் உழைப்பின் மதிப்பை சரியாக புரிந்து கொண்டு அதற்கேற்ப அரச கொள்கைகளை நாம் நடைமுறைப்படுத்தி வருகிறோம். அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை அதிகரித்தல், தனியார் துறை ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை அதிகரித்தல், அத்துடன் 2016 ஜனவரி 1ஆம் தேதிக்கு பின்னர் பணியில் இணைந்த அரச ஊழியர்களுக்கும் ஓய்வூதிய உரிமையை வழங்குதல், பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை 1750 ரூபாவாக அதிகரித்தல், பெண்கள் இரவு நேர பணியில் ஈடுபடுவது தொடர்பான சட்ட திருத்தங்கள் மற்றும் உழைக்கும் மக்களின் பிள்ளைகளின் கல்விக்காக மகாபுல புலமை பரிசில் கொடுப்பனவை 10,000 ரூபாவால் அதிகரித்தல் உட்பட இந்த நாட்டின் விவசாயிகள், மீனவர்கள், இளைஞர்கள், பெண்கள், மாணவர்கள் மட்டுமன்றி உற்பத்தியாளர்கள், சிறுதொழில் முயற்சியாளர்கள் என சமூகத்தின் அனைத்து தரப்பினருமான பல சலுகைகளை வழங்க நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்பதை இந்த தருணத்தில் மகிழ்ச்சியுடன் நினைவுபடுத்துகிறேன். கடந்த டிட்வா சூறாவளியின் போது இந்த நாட்டின் உழைக்கும் மக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டனர். விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் சிறு மற்றும் நடுத்தர கைத்தொழில் முயற்சியாளர்கள் நிவாரணங்கள் வழங்கியமை, வரலாற்றில் அனர்த்தம் ஒன்றின் போது வழங்கப்பட்ட அதிகூடிய இழப்பீட்டுத் தொகையை வழங்கியமை, வீடமைப்பு திட்டங்களை விரைவுபடுத்தியமை ஊடாக மக்களின் வாழ்க்கை தரத்தை
முன்னரை விட உயர்நிலைக்கு கொண்டு செல்லும் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்தை நாம் தற்போது வெற்றிகரமாக முன்னெடுத்து வருகிறோம் என்பதை நினைவு கூறுகின்றோம். இந்த நாட்டின் உழைக்கும் மக்களின் உரிமைகளை பாதுகாத்து அவர்களின் துயரங்கள் மற்றும் கண்ணீருக்கு பதிலாக ஒரு பாதுகாப்பான பொருளாதாரத்தையும் பிள்ளைகளுக்கு சிறந்த எதிர்காலத்தையும் கட்டியெழுப்புவதே நமது ஒரே நோக்கமாகும். இதற்காக நாளுக்கு நாள் நவீனமடையும் உற்பத்தி சக்திகள் மற்றும் வளர்ந்து வரும் சூழலுக்கேற்ப மனித வளம், பொருளாதாரம் மற்றும் உற்பத்தி தொடர்புகளை மேம்படுத்துவதை முதன்மை பணியாக நாம் அடையாளம் கண்டுள்ளோம். எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்படுமா என்பது தொடர்பில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. அதன்படி இன்றைய தினம் எரிபொருள் விலைகளில் எவ்வித மாற்றமும் செய்யப்படாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவிக்கையில், எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய விலை திருத்தங்கள் குறித்து உரிய நேரத்தில் தீர்மானம் எடுக்கப்படும் என செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் கடந்த மார்ச் 21 மேற்கொள்ளப்பட்ட விலை அதிகரிப்புக்கு பிறகு சந்தையில் தற்போது நிலவும் விலைகளே தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டது. இதன்படி 92 ஒக்டேன் பெட்ரோல் 398 ரூபாய்க்கும் 95 ஒக்டேன் ரக பெட்ரோல் 485 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதே நேரம் 1 லிட்டர் ஓட்டோ டீசல் 382 ரூபாய்க்கும் 1 லிட்டர் சூப்பர் டீசல் 443 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 லிட்டர் மண்ணெண்ணெய் 255 ரூபாய்க்கும் தற்போது விற்பனை செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச தொழிலாளர் தினமான இன்று ஆளும் கட்சி மற்றும் பிரதான எதிர்க்கட்சி உள்ளடங்கலான அரசியல் கட்சிகள் தமது பலத்தை நிரூபிப்பதற்காக நாடளாவிய ரீதியில் மே தின பேரணிகளையும் கூட்டங்களையும் ஏற்பாடு செய்துள்ளன. அந்த வகையில் ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி 21 மாவட்டங்களில் 21 மே தின கூட்டங்களையும் பேரணிகளையும் இன்று பிரம்மாண்டமாக நடாத்துவதற்கு தீர்மானித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் இவ்வருட மேதின நிகழ்வுகள் மக்கள் ஆட்சிக்கு பலம் எனும் தொனிப்பொருளின் கீழ் முன்னெடுக்கப்பட உள்ளது. பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டம் எதிர்க்கட்சித் தலைவர் சைத் பிரேமதாசா தலைமையில் கொழும்பு மாளிகாவத்தை பி.டி. ஸ்ரீசேன விளையாட்டு மைதானத்தில் பிற்பகல் 2 மணிக்கு இடம்பெறும். உருட்டு பிரட்டு திருட்டு என்னும் தொனிப்பொருளில் இந்த மேதின கூட்டம் இடம்பெறவுள்ளது. இம்முறை மேதின பேரணிகள் எதுவும் இடம்பெறாது என்பதுடன் கட்சியுடன் இணைந்த அனைத்து தொழிற்சங்கங்களும் பாரியளவில் இதில் பங்கேற்க உள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் மேதின நிகழ்வு முல்லைத்தீவு மாங்குளம் பஸ் நிலையம் அருகில் பிற்பகல் 3:30 மணிக்கு இடம்பெறும் என கட்சியின் தலைமைப்பீடம் தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மேதின கூட்டத்தை நடத்தாது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மேதின நிகழ்வுகளின் ஓர் அங்கமாக மறைந்த தலைவர் டி.பி. இலங்கரத்னவின் உருவச்சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி இம்முறை பிரம்மாண்டமான மேதின கூட்டங்களை நடத்தப் போவதில்லை என தீர்மானித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கூரல இதனை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மேதின கூட்டம் கொழும்பு பொருளை கெம்பல் பார்க் மைதானத்தில் பிற்பகல் 2:30 மணிக்கு இடம்பெறவுள்ளது. ஊழல் மிகு அரசுக்கு எதிராக மக்கள் அதிகாரம் என்னும் தொனிப்பொருளில் ஜனாதிபதி சட்டத்தரணி பைசர் முஸ்தபாவின் இல்லத்துக்கு அருகாமையில் இருந்து கட்சியின் முக்கியஸ்தர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் ஒன்றிணைந்து பேரணியை நடாத்த உள்ளதுடன் அதனைத் தொடர்ந்து மேதின கூட்டத்தை நடாத்த உள்ளனர். மேலும் முன்னிலை சோசலிச கட்சியினரின் ஏகாதிபத்திய மிலேச்சத்தனத்துக்கு அடிபணிந்தாடும் அரசுக்கு எதிரான மக்கள் அதிகாரம் எனும் தொனிப்பொருளில் கொழும்பு ஹைட் மைதானத்தில் மேதின கூட்டத்தை நடாத்த உள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர் திலத் ஜெயவீர தலைமையிலான சர்வஜன அதிகாரம் கட்சியின் கொழும்பு 5 ஹென்றி பேதிரிஸ் மைதானத்தில் அபிவிருத்தி அடையும் இலங்கைக்காக எனும் தொனிப்பொருளில் விசேட மேதின கூட்டத்தை நடாத்த உள்ளனர். இதேவேளை சுயாதீன தொழிற்சங்கங்கள் மற்றும் பொதுமக்கள் அமைப்பில் இணைந்து நடாத்தும் பேரணி பிற்பகல் 2 மணிக்கு லேக் ஹவுஸ் முன்பாக ஆரம்பமாகி குணசிங்க மைதானத்தை சென்றடைய உள்ளது. அத்துடன் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மேதின கூட்டத்தை பெருந்தோட்ட வாரியாக நடாத்த தீர்மானித்துள்ளது. மேலும் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணியின் மேதின கூட்டங்களும் தோட்ட வாரியாக நடாத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளை தொடர்வதா இல்லையா என்பது புதிய ஸ்கேன் பரிசோதனையிலேயே தீர்மானிக்கப்படும் என்று சட்டத்திரணி ஞா ரணிதா தெரிவித்தார். புதைகுழி வழக்கில் காணாமல் ஆக்கப்பட்டோர் சார்பாக முன்னிலையாகும் அவர் ஜிபிஆர் ஸ்கேன் பரிசோதனை மற்றும் அகழ்வு பணிகளின் தற்போதைய நிலை குறித்து ஊடகங்களுக்கு தெரிவிக்கையில் இதனை குறிப்பிட்டார். கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் திரு ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப குழுவினர் உதவியுடன் சித்துப்பாத்து இந்து மயானத்தில் ஒரு பகுதியில் ஜிபிஆர் ஸ்கேன் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டன. அந்த ஸ்கேன் பரிசோதனையில் 80 தொகுதிகள் இருக்கலாம் என அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களிலேயே தற்போது 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது ஸ்கேன் மூலம் அடையாளப்படுத்தப்பட்ட பகுதியில் உள்ள மனித 80 தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுத்த பின்னர் ஏனைய இடங்களில் மனித எச்சங்கள் இல்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டியது அவசியமாகும். இதற்காக மீண்டும் ஒரு முறை ஜிபிஆர் ஸ்கேன் பரிசோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த புதிய பரிசோதனையின் முடிவுகளை அடிப்படையாக கொண்டே அகழ்வு பணிகளின் எதிர்காலம் தீர்மானிக்கப்படும் என தெரிவித்துள்ளார்.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் தற்போது 4 பலமான நிழல் அரசியல் சக்திகளை வீழ்த்தியுள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் பொலிஸ் அதிபராக நியமிக்கப்பட்ட தேசப்பந்து தென்னக்கோனை அந்த பதவியிலிருந்து நீக்கி பொலிஸ் சேவையை அரசியல் அற்றதாக்கியமை அதன் ஆரம்ப கட்டம் என்பது ஆய்வாளர்களின் கருத்து. பொது பணத்தை முறையற்ற வகையில் பயன்படுத்தியமை தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமை உயிர்த்த ஞாயிறன்று நடத்தப்பட்ட காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல் தொடர்பாக முன்னாள் புலனாய்வு பிரிவினர் பிரதானி சுரேசாலே கைது செய்யப்பட்டார். மேலும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் ஊழல் நிறைந்த நிர்வாகிகளை நீக்கியமை என்பன இவ்வாறு தோற்கடிக்கப்பட்ட நிழல் அரசின் அங்கங்கள் என ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமையானது ருபிகோன் நதியை கடப்பது போல் ஒரு பாரிய தீர்மானமிக்க நடவடிக்கை போன்றது என சிரேஷ்ட சட்டத்தரணி சாலிய பீரிஸ் போன்றவர்கள் புராண கதைகளில் நடந்த சம்பவங்களை சுட்டிக்காட்டியிருந்தனர். சுரேசாலே கைது செய்யப்பட்டமையானது அதைவிடவும் பலமான ஒரு நடவடிக்கை என தெரிவித்துள்ளனர். கடந்த பல தசாப்தங்களாக பல்வேறு சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு முறைகேடாக அதிகாரத்தை செலுத்தி வந்தவர்களுக்கு எதிராக முறைப்படியான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதையிட்டு பொதுமக்கள் மத்தியில் பலத்த வரவேற்பு கிடைக்கப்பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தையிட்டி பவானி வீதியினை தடை செய்து இடப்பட்டுள்ள எல்லையை எதிர்வரும் மே மாதம் 11ஆம் தேதிக்கு முன்பதாக அகற்றுமாறு வலைகமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் சோமசுந்தரம் சுகிரதனால் தையிட்டி தேச விகாரை விகாராதிபதி ஜிந்தோட்ட நந்தாராம தேரருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஊடகங்களுக்கு வழங்கிய விசேட செய்திக்குறிப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் அது தொடர்பாக கருத்து தெரிவிக்கையில், இன்றைய எங்களுடைய மாதாந்த அமர்வில் 28ஆம் தேதி நடைபெற்ற தையிட்டி விகாரையினுடைய நில அளவீடு தொடர்பான கலந்துரையாடலின் பின்னர் நாங்கள் இயலவே பிரதேச சபையினுடைய வீதியை விகாரையினுடைய காணிக்குள் மறைத்து வைத்திருப்பதன் அடாத்தாக பிடித்து வைத்திருப்பதனை எதிர்த்து அன்று அடையாளப்படுத்தப்பட்ட போது நாம் நமது பிரதேச சபைக்குரிய வீதியை அடையாளப்படுத்தியிருந்தோம். அதனைத் தொடர்ந்து உடனடியாகவே நேற்று பௌத்த விகார ஜிந்தோட நாமதேரர் அவருக்கு எங்களுடைய கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றோம். எங்களுடைய பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியை தங்களுடைய மறைத்து வைத்திருப்பதாகவும் அதனுடைய தடைகளை உடனடியாக அகற்றுமாறும் அது வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி முன்னர் அகற்றப்பட வேண்டும் என்றும் அவ்வாறு அகற்றப்பட தவறும் பட்சத்தில் 1987ஆம் ஆண்டு 15ஆம் இலக்க பிரதேச சபை சட்டத்தின் 59(2) பிரிவுக்கு அமைய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். சட்டத்தின் 59(3) பிரிவின் ஏற்பாடுக்கு அமைய ஏற்படும் செலவின தங்களிடமிருந்து அறவுடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சட்ட நடவடிக்கை தாங்கள் உட்பட நேரிடலாம் என்பதையும் அறிய தருவோம் என குறித்திருக்கிறோம். அவை இன்றைக்கு எங்களுடைய சபையிலும் அதை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். இவ்வாறான நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு உடனடியாக அவர்கள் 11ஆம் தேதியில் அந்த பாதைகள் விடாட்டி நாங்கள் அது தொடர்பான வழக்கு நடவடிக்கைகளை செல்ல வேண்டும் என கூறியிருந்தார்கள். ஆனால் நாங்கள் வழக்கு நடவடிக்கை செல்லாமலேயே எங்களுடைய பாதைகளை ஒரு ஆள் தடுத்து வைத்திருந்தால் அகற்றுவதற்கான அதிகாரம் எங்களுக்கு இருக்குது. அதற்காக நாங்கள் பலாலி போலீஸ் நிலையத்துக்கு உட்பட்ட பிரதேசமாக இருப்பதால் பலாலி போலீஸ் நிலையத்துக்கும் அதற்கான பிரதியை அனுப்பி வைத்திருக்கின்றோம். அதற்கான நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கிறோம். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக சிரேஷ்ட சித்த மருத்துவத்துறை விரிவுரையாளர் கொலை வழக்கில் கைதான 2 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் மே மாதம் 14ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவத்துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் தயாளினி திலீபன் படுகொலை செய்யப்பட்டு தனங்கிழப்பு பகுதியில் உருக்குலைந்த சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிரேஷ்ட விரிவுரையாளரின் மருமகன் மற்றும் மகள் ஆகியோர் யாழ்ப்பாண போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய நேற்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். குறித்த வழக்கு நேற்று மீண்டும் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் எஸ். லெனின்குமார் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன், சட்டத்தரணி பெனிஸ்லஸ் துசானும், முதலாவது சந்தேக நபரான விரிவுரையாளரின் மருமகன் சார்பில் சர்பினி பிரதீபனும், 2வது சந்தேக நபராக பெயர் குறிப்பிட்ட சிரேஷ்ட விரிவுரையாளரின் மகள் சார்பில் சட்டத்தரணி சமந்த அத்துக்கோர்லவின் வழிகாட்டலில் சட்டத்தரணி பி. கௌதமனும் ஆஜராகியிருந்தனர். குறித்த வழக்கில் மரண விசாரணை எதிர்வரும் மே 20ஆம் தேதி நடாத்த தீர்மானித்துள்ளதாக நீதவான் எஸ். லெனின்குமார் சந்தேக நபர்கள் இருவரையும் எதிர்வரும் மே மாதம் 14ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். இலங்கையின் தொழிலாளர் வரலாறு என்பது பல தசாப்தங்களாக தமது உரிமைகளை வென்றெடுப்பதற்காக இரத்தமும் கண்ணீரும் வியர்வையும் சிந்திய பெருமை மிக்க போராட்டத்தின் கதையாகும் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பிரதமர் விடுத்துள்ள தொழிலாளர் தின வாழ்த்துச் செய்தியில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1893ஆம் ஆண்டு அச்சு தொழிலாளர் வேலை நிறுத்தத்திலிருந்து நாட்டின் உழைக்கும் மக்கள் ஒரு ஒழுங்கமைந்த சக்தியாக எழுந்து நின்றனர். குணசிங்கவின் தலைமையில் ஆரம்பமான தொழிற்சங்க இயக்கத்தின் வழிவந்த தொழிலாளர் குரல் அரசியல் ரீதியாக பலம் பெற்றது. 1923ஆம் ஆண்டின் ரயில்வே வேலை நிறுத்தம், 1947ஆம் ஆண்டின்
அரச சேவை வேலை நிறுத்தம் தீர்க்கமான திருப்பு முனைகள் இந்த நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூக மாற்றத்தின் முன்னோடிகள் உழைக்கும் மக்களே என்ற நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தியது. அன்று தொட்டு இன்று வரை தோட்டத்துறை, துறைமுகம், ரயில்வே உள்ளிட்ட அனைத்து அரசு மற்றும் தனியார் துறை தொழிலாளர்களும் ஆற்றிய பங்களிப்பு இன்று நாம் அனுபவிக்கும் பல தொழில்சார் உரிமைகளுக்கு அடித்தளமாக அமைந்திருக்கிறது என்பதை பெருமையுடன் நினைவு கூறுகிறேன். 1886ஆம் ஆண்டு சிகாகோ நகரில் 8 மணித்தியால வேலை நேர கோரிக்கையுடன் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் உயிரை தியாகம் செய்த வீரமிக்க தொழிலாளர்கள் உள்ளிட்ட உலகமெங்கும் பறந்து வாழும் அனைத்து உழைக்கும் மக்களுக்கும் எமது மரியாதையை செலுத்தி இம்முறையும் சர்வதேச தொழிலாளர் தினத்தை நாம் கௌரவத்துடன் கொண்டாடுகிறோம். இந்த மே தினமானது மக்கள் சக்தியால் உருவான அரசாங்கத்தின் கீழ் கொண்டாடப்படுவதனால் முக்கியத்துவம் மிக்கதாக அமைகிறது என தெரிவித்துள்ளார். உழைப்புக்கு உரிய உண்மையான கௌரவத்தை பெற்றுக் கொடுப்பதும் அனைத்து உழைக்கும் மக்களினது உரிமைகளை பாதுகாப்பதற்கான அர்ப்பணிப்பும் எமது அரசாங்கத்தின் அடிப்படை கொள்கையாகும். அதற்கமைய நடைமுறையில் உள்ள சேவைகளை விரிவுபடுத்தி உழைக்கும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான புதிய வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் நியாயமான பாதுகாப்பான பணிச்சூழலை உருவாக்க வேண்டும் என நாம் உறுதி பூண்டுள்ளோம் என தெரிவித்துள்ளார். அரசாங்க நிதி பற்றிய குழு அழைப்பு விடுக்கும் போது அக்குழுவில் முன்னிலையாவதற்கு திரைசேரியின் செயலாளர் மறுக்க முடியாது என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்திரணி M.A. சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்க நிதியின் பாதுகாவலர் அது குறித்து பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூற மறுக்கும் பட்சத்தில் பாராளுமன்ற சட்டங்கள் மற்றும் நிலையியல் கட்டளைகளின் கீழ் அவருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். கடும் சர்ச்சைகளை தோற்றுவித்துள்ள $2.5 மில்லியன் மோசடி விவகாரம் குறித்து அரசாங்க நிதி பற்றிய குழுவில் வியாழக்கிழமை முன்னிலையாகுமாறு அக்குழுவின் தலைவர் கஸ்ஸடி சில்வா உத்தியோகபூர்வ அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அதற்கு கடிதமூடாக பதிலளித்த திரைசேரியின் செயலாளர் கசன சூரிய பெருமை விவகாரம் குறித்து எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்துக்கு தெளிவுபடுத்துவதற்கு அரசாங்கம் உத்தேசித்துள்ளது. எனவே அதன் பின்னர் இவ்விடயம் தொடர்பில் கலந்துரையாடுவது பொருத்தமானதாக இருக்கும் என குறிப்பிட்டார். இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே சுமந்திரன் இவ்வாறு தெரிவித்தார். 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களை தடுப்பதில் கடமை தவறியதாக தொடரப்பட்ட வழக்கின் விசாரணையின் போது முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோ முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மீது அதிரடி குற்றச்சாட்டொன்றை முன்வைத்துள்ளார். கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் முன்னிலையில் சாட்சியமளித்த அவர் தாக்குதல்கள் குறித்து புலனாய்வு தகவல்கள் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு முன்கூட்டியே தெரிந்திருக்கும் என தான் நம்புவதாக தெரிவித்தார். அப்போது ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேன பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் முப்படைகளின் தளபதி என்ற ரீதியில் அந்த தகவலை அறிந்திருந்தார் என அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் அப்போதைய அரச புலனாய்வு சேவையின் பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்தனவையும் இந்த தகவலை அறிந்திருந்ததோடு அதனை மறைக்கும் வகையில் செயற்பட்டதாக ஹேமசிறி பெர்னாண்டோ குற்றம் சாட்டியுள்ளார். இதன்போது மேலும் தகவல் வெளியிட்டுள்ள அவர் பாதுகாப்பு அமைச்சராகவும் முப்படைகளின் தளபதியாகவும் இருந்த ஜனாதிபதி நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார். அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரி என்ற ரீதியில் நான் இந்த வழக்குக்கு இழுக்கப்பட்டுள்ளேன். நான் முன்வைத்த தகவல்கள் முறையாக ஆராயப்பட்டிருந்தால் என் மீது இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்காது. இந்த சம்பவத்துக்கு பொறுப்பானவர்கள் இன்னும் சொந்தமாகவே உள்ளனர் என நீதிமன்றத்தில் தெரிவித்தார். திரைசேரியினால் ஆஸ்திரேலிய கடன் வழங்குனருக்கு அனுப்பப்பட்ட $2.5 மில்லியன் காணாமல் போனமை தொடர்பில் நிதியமைச்சுக்கு 1 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. ஆதாரங்களுடன் கூடிய முழுமையான அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக இந்த 1 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக அரசு நிதி பற்றிய பாராளுமன்ற குழுவின் தலைவர் கஸ்ஸடி சில்வா தெரிவித்துள்ளார். அத்துடன் அந்த நிதி மீட்கப்படாவிட்டால் அதன் சுமை இறுதியில் வரி செலுத்துவோர் மீது விழக்கூடும். முன்னதாக ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு செலுத்தப்பட வேண்டிய 10 அரச கடன் திருப்பி செலுத்தும் பரிவர்த்தனைகள் உரிய பெறுநரை சென்றடையவில்லை என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் நிதியமைச்சின் அதிகாரிகள் குழு நேற்று பாராளுமன்ற பொதுநிதி பற்றிய குழுவின் முன்னிலையில் அழைக்கப்பட்டது. இதில் திரை செயலாளர் கசன சூரிய பெரும மற்றும் நிதியமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள், மத்திய வங்கியின் சிரேஷ்ட அதிகாரிகள் முன்னிலையாகினர். இதன்போது ஜனவரி மாதத்திலேயே அபாய அறிகுறிகள் தோன்றியதாகவும் ஆனால் மார்ச் மாதத்திலேயே ஆஸ்திரேலியாவில் உள்ள சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு எந்த பணமும் சென்றடையவில்லை என்பதை அதிகாரிகள் நேரடியாக உறுதிப்படுத்தினர். எனினும் இந்த விடயத்தை பாராளுமன்றத்துக்கும் குழுவுக்கும் ஏன் முன்னதாக தெரிவிக்கப்படவில்லை என்பது உட்பட செயல்முறைகளில் கடுமையான குறைபாடுகளை குழு கண்டறிந்துள்ளது. இந்த நிலையில் 2025 நவம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களுக்கு இடையில் மேற்கொள்ளப்பட்ட அந்த 10 பரிவர்த்தனைகளின் மொத்த மதிப்பு $2.5 மில்லியன் என கண்டறியப்பட்டுள்ளது. நிதியமைச்சினால் உள்ளக விசாரணைகள் அதே தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதே நேரத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் மற்றும் நீதிமன்றங்கள் பொறுப்பானவர்களை தீர்மானிக்கும் என்று அரசு நிதி பற்றிய பாராளுமன்ற குழுவின் தலைவர் கஸ்ஸடி சில்வா தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னா கிளரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.